நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் திரைத்துறையினர் போராட்டம் நடத்தினர். நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இயக்குனர் ப. ரஞ்சித், வெற்றிமாறன், பாடகர் அறிவு, ஆண்ட்ரியா, ஜேம்ஸ் வசந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோட்டஸ்ட் என் வாழ்க்கையில். நான் one of my favorite poems by Rabindranath Tagore, where the mind is without fear and the head is held high, where knowledge is free. Into that heaven of freedom, my father, let my country awake. So, where knowledge is free, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். கரப்பான் பூச்சி அமைப்பு அவங்க ஒரு தூண்டிருக்காங்க. அந்த தூண்டுதல் இன்னைக்கு இந்தியா முழுக்க உருவானதுனால நாமமும் அவங்க கூட சேர்ந்து நம்ம நிற்கணுன்றதுக்காக இன்னைக்கு ஒரு ஸ்டேஜில் நிற்கிறோம். ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அதே பிரச்சனை நம்மக்கிட்ட வாக்குறுதி கொடுத்த அதே அரசியல் கட்சிகள் அப்படியே வேற முகங்களாக மாறி நிற்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நீட்ன்றது மூலமா நம்மிடமிருந்து மருத்துவ கல்வியை முழுமையா எடுக்கிறதும் மருத்துவ அறிவை முழுமையா எடுக்கிறதும் தான் அதனுடைய ஒரு பெரிய அவங்களோட ஒரு செயல்பாடாவே இருக்கு. அண்ட் திரும்பவும் நம்மை அவர்களிடம் கைகட்டி நிற்கின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறதுக்கான முயற்சியா தான் இருக்கு. இந்த நீட் பேனுக்கு தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்னா நிற்போம், ஒன்னா குரல் எழுப்புவோம். மாற்றம் எப்பொழுதும் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கும். இந்திய சமூக வரலாற்றில் இந்த முறை தலைநகரில் ஒரு இளைஞனால் தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு மிகப்பெரிய பலமாக நிற்கும். நாம் தொடர்ந்து இந்த ஆதரவு கரத்தை இரும்பு கரத்தோடு உயர்த்தி அவர்களுக்கு எதிர்ப்பை தெரிவிப்போம். இதை மிக கவனமாக கையில் எடுத்து இந்த அரசு செயல்பட்டிருக்கும் என்று சொன்னால், நீட்டை விலக்கி இருக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு இத்தனை நூற்றுக்கணக்கான மாணவர்களை நாம் இழந்திருக்க மாட்டோம். சமூகமே சமமா இல்லைங்க. சமமா இல்லாத சமூகத்துல எல்லாருக்கும் சமமான தேர்வு எப்படி இருக்க முடியும்? இது மக்கள் கையில் எடுக்க வேண்டிய போராட்டம். மக்கள் இதை கையில் எடுத்திருக்கிறார்கள். நானும் மக்களோடு மக்களாக இந்த பிரச்சனைக்காக மட்டுமல்ல, மக்களுடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்காக வீதியில் இறங்கி குரல் கொடுப்போம்.